நான் பேசுகிறத மற்றவங்க உன்னிப்பாகவே கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நான் வேலை பார்க்குற இடத்துல என் சொந்த உறவுகள் கூட என் பேச்சுக்கு மதிப்பும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்கள உங்கள் பக்கம் எப்படி இருப்பது, உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகரமான உறவுகளை எப்படித்தான் அமைச்சிக்கிறது, அதற்கான உளவியல் ரகசியம்தான் என்ன? அதைத்தான் நாம் இன்றைக்கு டேல் கார்னகி எழுதிய ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் என்ற பிரபலமான புத்தகத்திலிருந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த டேல் கார்னகி ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த பேச்சாளர், உளவியல் ஆசிரியர், மனித உறவுகளுக்கான சிறந்த பயிற்சியாளர், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் குரு. இவர் இந்த புக்கை 1936 வெளியிட்டிருக்கிறாரு. இது கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளாக பல லட்சம் பேரின் வாழ்க்கையை மாற்றியுள்ளது. இந்த புக்கோட சாராம்சமே இந்த 5 பாயிண்டில் தான் இருக்குது. அந்த உளவியல் ரகசியத்தை, அந்த 5 பாயிண்ட்டை நாமளும் தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை பாக்ஸ் தமிழ். உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது சுதா. முதல் பாயிண்ட், டோன்ட் கிரிட்டிசைஸ். யாரையும் குறை சொல்லாதீங்க. மனித மனம் குறை கூறுதலை வெறுக்கும். யாராவது ஒரு தப்பு செஞ்சால் அதை சுட்டி காட்டுறதை விட ஏன் அப்படி செஞ்சாங்க அப்படின்னு அதை புரிஞ்சிக்க முயற்சி செய்யுங்க. நீங்கள் ஒருவரை குறை சொல்லும்போது அவங்க தங்களை பாதுகாத்து கொள்வதில் தான் கவனத்தை செலுத்துவாங்களே தவிர உங்கள் ஆலோசனையை ஏற்க மாட்டாங்க. குறை கூறுவது உறவை சிதைக்கும். அதற்கு பதிலாக ஊக்கமளிக்கும் என்கரேஜ்மெண்ட் பார்வையில் அவர்களை அணுகுனா ரொம்பவும் பெட்டராக இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட், கிவ் சின்சியர் அப்ரிஷியேஷன். நேர்மையான உண்மையான பாராட்டுக்களை வழங்குங்க. ஒவ்வொரு மனிதனும் முக்கியத்துவம் வாய்ந்தவனாகவே உணர விரும்புகிறான். அதுதான் மனிதர்களின் ஆழமான உளவியல் தேவையும் கூட. யாரையாவது பாராட்ட வேண்டும்னு நினச்சா முகத்துக்காக பாராட்டுறதை விட உண்மையாகவே பாராட்ட வேண்டும். அவங்க செஞ்ச ஒரு நல்ல வேலையை, அவர்கள் போட்ட கடின உழைப்பை சுட்டி காட்டி பாராட்டும்போது அவர்கள் உங்களை மதிக்கும் விதமும் அவர்கள் இன்னும் சிறப்பாக செயல்படும் வேகமும் அதிகரிக்கும். இதை செய்ய பணம் செலவாகாது, ஆனால் பலன் மிகவும் அதிகம். மூன்றாவது பாயிண்ட், டாக் அபவுட் தி அதர் பர்சன்ஸ் வாண்ட்ஸ். மற்றவர்களின் தேவையை பற்றி பேசுங்கள். மற்றவர்களுக்கு ஆர்வம் ஏற்படுத்தும் விதமாக பேசுங்க. அதாவது ஒருவரிடம் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லும்போது அது உங்களுக்கு ஏன் முக்கியம் என்று சொல்வதை விட அந்த விஷயம் அவங்களுக்கு என்ன பிரயோஜனம், என்ன நன்மையை கொடுக்கு அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். உதாரணத்துக்கு, உங்கள் ஃப்ரெண்டு உடற்பயிற்சி செய்யணும்னு நீங்கள் நினச்சா வெறுமனே உடற்பயிற்சி செய் அப்படின்னு சொல்லாமல், அந்த உடற்பயிற்சி செஞ்சால் என்ன நன்மை கிடைக்கும், நீ பார்க்குறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருப்ப, உனக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், உனக்கு எனர்ஜி இன்னும் கூடுதலாக கிடைக்கும், இந்த மாதிரி நல்ல விஷயங்களை அவங்களுக்கு கிடைக்கிற நன்மையை மட்டும் எடுத்து சொல்லுங்கள். நான்காவது பாயிண்ட், பி அ குட் லிசனர். ஒரு நல்ல கேட்பாளராக இருங்க. சுவாரஸ்யம் உள்ள ஆளாக நீங்கள் இருக்க முயற்சிப்பதை விட அடுத்தவங்க பேச்சின் மீது நீங்கள் சுவாரஸ்யம் உள்ள ஆளாக இருக்க ஆசைப்படுங்க. நீங்கள் பேசும் நேரத்தை விட மற்றவர்கள் பேசுவதை கேட்கும் நேரத்தை அதிகப்படுத்துங்க. அவங்கள பற்றி தொடர்ந்து கேள்வி கேளுங்க. உலகத்திலேயே எது ரொம்பவும் அடுத்தவங்களுக்கு பிடிச்ச விஷயம் தெரியுமா? அவங்கள பற்றி பெருமையாக வெளியே பேசுகிறது தான். நீங்கள் அவங்க பேசுகிறத முழுமையாக கவனியுங்க. நீங்கள் ஒரு நல்ல கேட்பாளராக இருக்கும்போது நீங்கள் அவங்கள மதிக்கிறீங்க அப்படின்னு அவங்க உணர்றாங்க. அதனால் உங்கள் மீது அவங்களுக்கு அதிக மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். அஞ்சாவது பாயிண்ட், த பவர் ஆஃப் அ ஸ்மைல். புன்னகை செய்யுங்கள். நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போதோ அல்லது ஒருவரை கடந்து செல்லும் போதோ நீங்கள் தரும் ஒரு உண்மையான புன்னகை 1000 வார்த்தைகளுக்கு சமம். இது மற்றவர்களை வசீகரிக்கும்.
உங்களின் வெளிப்படையான இந்த புன்னகை நீங்கள் ஒரு நல்ல மனநிலையில் இருக்கிறீர்கள் என்பதையும், உங்கள் உறவு முறையில் நேர்மையாக நம்பிக்கையுடன் இருக்கிறீர்கள் என்பதையும் தெரிவிக்கும். இது ஒரு சிறந்த தொடர்பு சாதனமாகும். இது மிகவும் எளிமையானது, ஆனால் சக்தி வாய்ந்ததும் கூட. இப்போ நாம் டேல் கார்னெகி அவங்க எழுதின ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் என்ற புத்தகத்திலிருந்து 5 உளவியல் விதிகளை பார்த்தோம். இதை உங்கள் வாழ்க்கையில் உடனடியாக பயன்படுத்த ஆரம்பியுங்க. நீங்கள் யாரையும் கட்டுப்படுத்த முயற்சிக்க வேண்டியதில்லை. இந்த விதிகளை பயன்படுத்தி அவர்களை அன்புடன் ஈர்த்தாலே போதும். இந்த 5 விதிகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்த விதி எது? நீங்கள் உடனடியாக பயன்படுத்த போகும் அந்த விதி எது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரிவிங்க. இந்த பயனுள்ள கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புது கதையுடன் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, Sudha. Thank you.